Daily. Taste the Daily. தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ், விசிக தலைவர் திருமாவளவன் இடையே வார்த்தை போர் நாளுக்கு நாள் முற்றி வரக்கூடிய நிலையில் அவர்கள் முன்வைத்த கருத்துக்களை நாம் கேட்டோம். தற்போது இதுகுறித்து பேசுவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ராஜேஷ், தொடர்ந்து இரு தலைவர்களும் மாறி மாறி இது போன்ற கருத்துக்களை முன்வைத்து வரதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு? அரசியல் களம் என்ன சொல்லுது பற்றி? ஷாம், வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் தமிழகம் முழுவதும் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கி அவர் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றார். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சிகளை மிக கடுமையாக இபிஎஸ் விமர்சனம் செய்திருந்தார். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுகவினுடைய அடிமைகளாக மாறிவிட்டார்கள், நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போகின்றார்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியாத அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்றெல்லாம் மிக கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்தார். தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மீது அவர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கின்றார். ஒருபுறம் அந்த விமர்சனங்கள் நியாயம்தானா, அவர் சொல்வது உண்மைதானா என்பதை ஆராய வேண்டிய தேவை இருந்தாலும், மற்றொரு புறம் இபிஎஸ் அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் என்னவென்றால், இவர் விசிகாவையும் கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் கூட்டணிக்கு அழைத்து பார்த்தார், ரத்தன கம்பள வரவேற்பு கொடுப்பேன் என்று கூட சொல்லி பார்த்தார். ஆனால் அவர்கள் கூட்டணிக்கு வரவில்லை என்பதனால் அவர்கள் மீது தற்போது அவதூறை அள்ளி வீசுகிறார் என்ற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுகின்றது. நேற்றைய தினம் திருவண்ணாமலையில் பேசிய இபிஎஸ் அவர்கள் என்ன பேசினார் என்று சொன்னால், தொடர்ந்து திமுக செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுமக்கக்கூடிய நபராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருக்கின்றார். அவர் கூட்டணியில் இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் என்ன சொன்னாலும் அதை அப்படியே திருமாவளவன் கேட்டுக்கொள்கின்றார். அவர்கள் என்ன எழுதி கொடுக்கிறார்களோ அதைத்தான் இவர் அறிக்கையாகவே வெளியிடுகிறார் என்ற பொருளில் அவர் பேசியிருக்கின்றார். எதற்காக இப்படி சொல்கிறார் என்றால், துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள். துப்புரவு பணியாளர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும், அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய நீண்ட கால கோரிக்கையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அதற்காக போராட வேண்டிய திருமாவளவன் அதற்கு நியாயம் கற்பித்து, அதாவது திமுகவினுடைய குரலாகவே திருமாவளவன் பேசி வருகின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை இபிஎஸ் சொல்கின்றார். அது மட்டும் இல்லாமல், தமிழ்நாட்டில் குறிப்பாக கள்ளக்குறிச்சியிலே அந்த கள்ளச்சாராயம் குடித்து 63 பேர் உயிரிழந்த போது இவர் அங்கு சென்று நான் மது ஒழிப்பு சம்பந்தமாக ஒரு மாநாடு நடத்தப் போகின்றேன் என்று அறிவிப்பு வெளியிட்டார். ஆனால் திமுகவிலிருந்து வந்த நெருக்கடி காரணமாக பிறகு அதை போதைப் பொருளுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வு மாநாடாக மாற்றிவிட்டார். அந்த அளவுக்கு திமுகவினுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் கட்டுப்பட்டு செயல்படும் நபராக திருமாவளவன் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார், அவ்வாறு தான் செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். அதற்கு பதிலடி தரக்கூடிய வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசும்போது, ஏன் துப்புரவு பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்தார். அதாவது, நீங்கள் பணி நிரந்தரம் செய்துவிட்டால் அவர்கள்தான் காலம் முழுவதும் துப்புரவு பணியாளர்களாகவே இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. காலம் முழுவதும் அந்த சமூகம் துப்புரவு பணியாளர்களாக, குப்பை அள்ளக்கூடியவர்களாக அப்படியே ஒரு தாழ்ந்த நிலையிலே இருக்க வேண்டுமா? ஏன் அவர்கள் மேலே வரக்கூடாதா? வேறு தொழிலுக்கு செல்லக்கூடாதா? அவர்களை பணி நிரந்தரம் செய்யாதீர்கள் என்ற ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல், தலித்துகளுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் திருமாவளவன் மட்டும்தான் வந்து குரல் கொடுக்க வேண்டுமா? ஏன் அதிமுக குரல் கொடுக்காதா? மற்ற கட்சிகள் வந்து குரல் கொடுக்க மாட்டீர்களா? எங்கு எந்த பிரச்சனை நடந்தாலும் திருமாவளவன் ஏன் கேள்வி கேட்கவில்லை, திருமாவளவன் ஏன் அங்கு செல்லவில்லை என்று கேள்வி கேட்கிறீர்கள். இது எப்படி நியாயமாகும்? இது ஒரு வகையிலான சாதி புத்தி. ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அதற்கு திருமாவளவன் தான் செல்ல வேண்டும், மற்ற கட்சிகள் குரல் கொடுக்க மாட்டார்களா என்ற பொருளில் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு அதிமுக தரப்பிலிருந்து பல்வேறு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. அதாவது, நாங்கள் அனைத்து விதமான போராட்டங்களுக்கும் மக்கள் பிரச்சனைகளுக்கும் சென்று கொண்டுதானே இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் பாஜகவினுடைய முக்கிய தலைவராகவும் மத்திய இணையமைச்சராகவும் இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் திருமாவளவன் அவர்கள் மீது கடுமையான விமர்சனத்தை, அதாவது ஏறக்குறைய இபிஎஸ் வைத்த அதே விமர்சனத்தை வேறு கோணத்தில் அவர் வைத்திருந்தார். அவர் என்ன சொன்னார் என்றால், திருமாவளவனை பொறுத்தவரையிலே திமுகவிடம் இருக்கக்கூடிய அந்த நற்பெயரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், ஒரு 2 எம்எல்ஏ 2 எம்பி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடிய நபராக மாறிவிட்டார். தலித்துகள் பிரச்சனை மட்டுமல்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அதிமுகவாக இருந்தாலும் பாஜகவாக இருந்தாலும் இருவருமே நாங்கள் சென்று குரல் கொடுக்கின்றோம், தேவையான போராட்டங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் செய்திருக்கின்றார். இன்றைக்கு தலித் மக்களுக்காக அதிக அளவில் போராட வேண்டிய திருமாவளவன் ஏன்
அவ்வாறு போராட்டங்களை முன்னெடுப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் அவர் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் தானே ஆளும் அரசினுடைய திமுக அரசினுடைய கூட்டணியில் இருக்கிறீர்கள், எங்களை விட அதிகமாக சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் மிக நெருக்கமாக நீங்கள் தானே இருக்கிறீர்கள், கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் அழுத்தம் கொடுத்தால் அது கூடுதல் அழுத்தமாக இருக்கும், எனவேதான் நாங்கள் உங்களை நோக்கி கையை நீட்டுகிறோம் என்ற பொருளில் எல் முருகன் பேசியிருக்கின்றார். அதே நேரத்தில் அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், திருமாவளவன் அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு, குறிப்பாக தர்மபுரி சம்பவமாக இருந்தாலும் சரி, அல்லது தலித் சமுதாய மக்களுக்கு கடலூராக இருந்தாலும், விழுப்புரமாக இருந்தாலும், திருவண்ணாமலையாக இருந்தாலும், இது போன்ற வட மாவட்டங்களில் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தலித் மக்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டதோ அங்கெல்லாம் சென்று போராட்டம் நடத்தக்கூடிய, முதல் குரல் கொடுக்கக்கூடிய, நீதிமன்றத்திற்கு சென்று வழக்காடக்கூடிய, காவல் நிலையத்திற்கு சென்று கட்சியினரை அழைத்து சென்று போராட்டம் நடத்தி எஃப்ஐஆர் போட வைக்கக்கூடிய நபராக திருமாவளவன் அவர்கள் இருந்தார். ஒட்டுமொத்த தலித் மக்களுக்கான ஒரு பாதுகாவலராக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னை காட்டிக்கொண்ட திருமாவளவன் தற்போது அவ்வாறு செய்ய மறுக்கின்றார். முன்பு போல அவரது போராட்டங்கள் வீரியமாக இல்லை. அவர் திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காரணத்தால் திமுக மனம் நோகக்கூடாது என்பதற்காக, அல்லது அவர்கள் காயப்படக்கூடிய வகையிலே நடந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வேங்கை வயல் உள்ளிட்ட பிரச்சனைகளிலே மிக வீரியமாக செயல்பட மறுக்கின்றார். பட்டும் படாமல், பெயரளவுக்கு கண்டும் காணாமல் அந்த பிரச்சனைகளை கடந்து சென்று விடுகிறார் என்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கின்றார்கள். அந்த விமர்சனங்கள் உண்மைதானா? திருமாவளவன் அவர்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்கின்றதா? முன்பு போலவே திருமாவளவன் இப்போதும் அதே வீரியமாக செயல்படுகிறாரா என்பது குறித்தெல்லாம் அலச வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டுமா, செய்ய வேண்டாமா என்ற ஒரு விவாதத்தையும் திருமாவளவன் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார். எல்முருகன் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்றால், தூய்மை பணியாளர்களை காலத்திற்கும் தூய்மை பணியாளராக வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமாவளவன் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. அதே நேரத்தில் தூய்மை பணியாளர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப அவர்களுக்கு வெவ்வேறு வேலைகளை நீங்கள் கொடுக்கலாமே, ஏன் அவ்வாறு கொடுக்காமல் இருக்கிறீர்கள்? அதற்கு திருமாவளவன் போராடலாம் அல்லவா? அவ்வாறு செய்யாமல் அந்த பணியே வேண்டாம், பணி நிரந்தரம் செய்ய வேண்டாம் என்று சொல்வது நியாயமா என்ற ஒரு கேள்வியும் எழுப்புகிறார்கள். எனவே தேர்தல் களத்தில் இபிஎஸ் செய்த அந்த பிரச்சாரம், அவர் சொன்ன அந்த வார்த்தை என்பது 2 கட்சிகளுக்குமான ஒரு வார்த்தை மோதலாக மாறி தற்போது பற்றி எறிய தொடங்கி இருக்கின்றது. எனவே இதில் யார் சொல்வது உண்மை, யார் தரப்பில் நியாயம் இருக்கின்றது? தமிழ்நாட்டின் குரலுக்காக, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அதிக அளவில் போராட்டங்களையும் குரல் கொடுப்பது யார் என்பதை விரிவாக அலச வேண்டிய தேவை ஏற்பட்டுள்ளது. ராஜேஷ், எதிர்க்கட்சிகள் இது போன்ற விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய இந்த சூழல்ல கவின் ஆணவ படுகொலையாகட்டும், வேங்கை வயல் பிரச்சனையா இருக்கட்டும், தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனைகளா இருக்கட்டும், திமுக கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் குரல் கொடுத்தாங்க. குறிப்பா விசிக கூட குரல் கொடுத்திருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் திமுக அரசுக்கு எதிராக ஒரு மென்மையான போக்க கையாளுது அப்படிங்கிறதா எதிர்க்கட்சிகளுடைய பிரதான குற்றச்சாட்டா இருக்கு. அப்போ அரசியல் யதார்த்தத்துல விசிகவுடைய மென்மையான போக்க தான் இன்னும் கையாளுறாங்களா? அது குறித்த கள யதார்த்தம் என்ன சொல்லுது? களத்தில் என்ன மாதிரியான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது? அதான் எதிர்க்கட்சிகள் பொறுத்தவரையிலே, அதாவது அதிமுக, பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது இந்த குற்றச்சாட்டை தான் முன்வைக்கின்றார்கள். அதாவது தலித் மக்களுக்காகவும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் சரி, முதல் நபராக குரல் எழுப்பி வந்த திருமாவளவன் அவர்கள் தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களுக்காக தன்னுடைய போராட்ட திறனை, தன்னுடைய போராட்ட வலிமையை குறைத்துக் கொள்கின்றார். முன்பு போல அவர் களத்தில் இறங்கி வீரியமாக போராட்டங்களை நடத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் விசிக தரப்பிலிருந்து, குறிப்பாக திருமாவளவன் தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், காலத்திற்கும் நானே தான் போராடி கொண்டிருக்க வேண்டுமா? ஏன் தலித் மக்கள் பிரச்சனை என்று சொன்னால், ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரச்சனை என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் போராட மாட்டீர்களா? நீங்களும் திரண்டு போராடுங்கள், பெரிய அளவில் போராட்டங்களை நடத்துங்கள். எப்போது பார்த்தாலும் என்னை நோக்கியே ஏன் உங்கள் விரல்கள் நீண்டு கொண்டே இருக்கின்றது? என்னையே கைகாட்டி கொண்டிருக்காதீர்கள் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்கின்றார். எனவே இந்த பிரச்சனைகள் என்பது நாம் தீவிரமாக அலச வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. குறிப்பாக தேர்தல் நேரம் என்பதனாலே இதில் அரசியல் சாயங்களும் பூசப்படுகின்றது. அதையும் நாம் கவனமாக எதிர்கொள்ள வேண்டிய, உற்று கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எனவே இது உண்மையில் மக்கள் நலன் சார்ந்த, ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது இருக்கக்கூடிய அக்கறையால் பேசப்படுகிறதா, அல்லது ஒவ்வொருவரும் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக, அரசியல் ஆதாயத்திற்காக இவ்வாறு மாறி மாறி குறை சொல்லிக் கொள்கிறார்களா என்பதையும் பார்க்க வேண்டும். எனவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலே தேர்தல் நெருங்கக்கூடிய நேரம் என்பதனாலே ஒவ்வொருவரும் மாறி மாறி
தங்களின் தரப்பை நியாயப்படுத்திக் கொண்டு எதிர்த்தரப்பின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். தமிழக அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம். எதிர்க்கட்சி தலைவர் ஒரு புறம் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, விசிக தலைவர் ஒரு புறம் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இருவருக்கும் இடையே இந்த வார்த்தை போர் முற்றி வரக்கூடிய நிலையில் இவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் மக்களுடைய நலனுக்கான ஒரு விஷயமா இல்ல அரசியல் லாபத்திற்காக பேசுகிறார்களா என்ற கேள்வியும் இன்னொரு புறம் முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்த நேரலையை பார்க்கலாம். Taste the Daily.